வெல்கம் டு அம்பி சமையல் உலகம். நான் தாங்க உங்கள் அம்பிகா ஹேமந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பெப்பர் எக் கிரேவிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய டிஷ் இது. ஸோ எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். 6 முட்டை இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், அது இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெங்களூர் தக்காளி, ஆக்சுவலி இது பெரிய சைஸாக இருந்தது, ஸோ அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட பெங்களூர் தக்காளி இல்லைன்னா 3 நாட்டு தக்காளியை நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியாக அரைச்ச மல்லித்தூள். இது வந்து கறி மசால் தூள், கொஞ்சம் போல் வந்து மஞ்சள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நான் ஆக்சுவலி 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மெஷரிங் ஸ்பூனில் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், கொஞ்சமாக பட்டை, 1 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். ஸோ இந்த மசாலாவில் நம்ம இப்போ வறுத்து அரைச்சிக்கணும். அடுப்பில் கடாயை காய வச்சுட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் கொஞ்சம் முதல்ல போட்டுடலாம். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன துண்டு பட்டை. ஸோ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அளவு நல்லா வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஸோ இந்த எண்ணெயில் வந்து நம்ம பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கான தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காவோட கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணுங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம முன்னாடி ட்ரையாக வறுத்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டையோடு சேர்த்து நம்ம வந்து தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை காய வச்சு நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நம்மளோட ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு 1 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயிலே இன்னொரு கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் மல்லித்தூள் போட்டுறேன். ஆக்சுவலி மல்லித்தூள் வந்து எண்ணெயில் வதங்கினா தான் மல்லி வாசனை அடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது என்னோடய அபிப்பிராயம். ஸோ மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், தக்காளி, வெங்காயம், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினோன்னா தேவையான அளவுக்கான உப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு, இது கூட ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி அலசியை நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது கொஞ்சம் நீர்க்க இருந்து அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், அப்படி கறி மசால் தூள் இல்லைன்றவங்க கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ முட்டையும் போட்டேங்க. முட்டையை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கீறிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த முட்டைக்குள்ளே வந்து மசாலா வந்து நல்லா ஏறணும். இப்போ இது இன்னும் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பெப்பர் எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயும் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பேருக்கு 2 பச்சை மிளகா கார்னிஷிங்க்கு தான். ஸோ அதை போட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகா வாசனை வந்து அந்த கிரேவியில் கொஞ்சம் நேரம் ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெப்பர் எக் கிரேவி வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு வாழை இலை சர்வ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மேலே வந்து
கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கிறேன். நான் போடுற அளவுக்கு மிளகு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டி பசங்களும் சாப்பிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக மிளகை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி வதக்கி இது பண்ணலாம். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.